ஸ்தானமான ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அப்ப என்ன தொழில் மீது ஒரு அக்கறை உண்டாகும். அரசியல்வாதிகளாக இருந்தால் அரசியல் கூடுதலான அக்கறை இருக்கும். ஒரு வேகமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இந்த நேரத்தில் செவ்வாயின் சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு இருக்கு. ஜென்ம ராசிக்குள் கேது இருக்கார், கொஞ்சம் கவனமா இருங்க. ஞானமோட்ச காரகன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்படி ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அதனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு புரிய வைப்பார். ஞானத்தை கொடுத்து விடுவார். யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எத்தகையது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞானத்தை கொடுக்கிறே கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு 7ஆம் இடத்துல தவறான நண்பனை நம்பி தவறான பாதையில் சென்று வருத்தப்பட வேண்டிய நிலையினை 7ஆம் இடத்துல ராகு நடத்தி விடுவார். அப்போ இந்த எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். புதன் 11ஆம் இடத்துல, உங்கள் லாபாதிபதி புதன் தான், அவர் வக்கிரம் அடைஞ்சிருக்கிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல. அப்போ எங்க போனாலும் வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதி இருக்கும். எப்படி கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் 12ஆம் இடத்துக்கு குரு பாத்தீங்கன்னா விரைத்து உண்டாக்குவார். 12ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் மறுபக்கம் பாத்தீங்கன்னா அவர் தேவகுரு, இவர் அசுரகுரு. இவர் வருமானத்தை கொடுப்பாரு. ஒரே வீட்டில் 2 கிரகங்கள் இருக்கின்றன. 2 கிரகங்களுக்கும் 2 காரகங்கள் இருக்கின்றன. அப்ப இவர் வருமானத்தை கொடுப்பார். அப்ப இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரம் தான். நேரம் அஷ்டமசனி பாதிப்பு கிடையாது. சந்தோஷமாக இருக்க முடியும். எதிர்ப்புகளை வெல்ல முடியும். 12ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஆதாயத்தை காண முடியும். இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.